அனைவருக்கும் சனிக்கிழமை காலை வணக்கம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு கையில் மருதாணி வச்சு, சரி சொல்லிட்டு இன்றைக்கி மருதாணி வைக்கலாம்னு சொல்லிட்டு நேற்றே வச்சுட்டேன். நேற்று மருதாணி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கொட்டைப்பாக்கும் கொஞ்சம் புளியும் ஊற வச்சு அரைச்சி வச்சேன்னா நல்லா செவன்னு செவந்துருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைக்கி சமையல் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நாளைக்கு மாமியாருக்கு தவசம், அதை 3வது வருஷம். அதனால் சரி இன்றைக்கி சமையல் சிம்பிளாக செய்வோம். கொஞ்சம் காலையில் ஒர்க் இருந்ததா, அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் சிம்பிளாக தான் பண்ணேன். காலை டிஃபன் வந்து சத்து மாவு கஞ்சி, மதியானத்துக்கு வந்து சாப்பாடு தயிர் சாப்பாடு தான். கொஞ்சம் கிரேப்ஸ் இருந்தது, அதெல்லாம் கட் பண்ணி போட்டு தயிர் சாதம் கிளறிட்டேன். லெமன் ஜூஸில் பாதாம் பீஸினும் சப்ஜாவும் ஊற வச்சு லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி இதான் ஸ்பெஷல். ஹஸ்பண்டுக்கு லீவுன்றனால எனக்கு வரைக்கும் எடுத்துக்கினேன். ஹஸ்பண்ட் வந்து 3 நாள் லீவு, திங்கக்கிழமை வரைக்கும் லீவு. ஏன்னா நாளைக்கு மாமியாருக்கு தவசன்றனால நான் லீவ் வேறு கிடைக்கல, கொஞ்சம் பர்ச்சேசிங் வேறு இருந்ததா, அதனால் சரி ஆஃப் டே லீவ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆஃப் டே லீவ் எடுத்தேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரு 2 மணிக்கே வந்து ஆஃபீஸ்லேருந்து கூட்டிகிட்டு கிளம்புனாங்க. சரணா ஸ்டோருக்கு நாங்கள் போகும்போது மணி ஒரு 2:30 மணி ஆயிடுச்சு. சரணாவா போதீசான்ற ஒரு குழப்பத்திலே போனோம். அப்புறம் லாஸ்ட்டாக ஹஸ்பண்ட் ஒன்று கொண்டு போய் சரணா ஸ்டோர் வாசலில் தான் கொண்டு போய் நிறுத்தாங்க. சரி சரணாலே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடலான்னு ஒரு பிளானில் தான் நாங்கள் உள்ளே போனோமே. புடவை முதல் கொண்டு எல்லாமே போனோம். போகும்போது இந்த அவுட்டோர் கேம்ஸு நம்ம ஜெயம் ரவி சார் விளம்பரம் பண்ணுறாங்களா, அதுக்கு எவ்வளோ பர்ச்சேஸுக்கு எவ்வளோ என்னென்ன இது ஐட்டம் கிடைக்குன்ற மாதிரி போர்டு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பிள்ளையாருக்கு ஒரு வணக்கம் கொடுத்துட்டு உள்ளே போனேன். போயிட்டு சாரி எல்லாமே கலெக்ஷன் பார்க்குறோம், எதுவுமே எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. சரி ப்ரொவிஷன் டிபார்ட்மெண்ட் போகலாம், கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் முடிச்சலாம்னு சொல்லிட்டு ப்ரொவிஷன் டிபார்ட்மெண்ட் உள்ள போனதாக தெரியும். டைம் எப்படி ஓடுன்னு தெரியல, கடகடன்னு டைம் ஓடி போயிடுச்சு. சரணா ஸ்டோரில் போனால் மட்டுமே டைம் போகிறதே தெரில. அது இதுன்னு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிங்களே அப்படியே முடிஞ்சு போயிடுது. ஒரு வழியாக ப்ரொவிஷன் எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு காய்கறிங்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கணும். ஃப்ரூட்ஸ் அந்தளவுக்கு வாங்கலை, காய்கறிங்க தான் அதிகமாக வாங்கணும். எங்கள் வீட்டு தலை எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட். மளிகை ஜாமான் சரி, துணி எடுக்குது சரி, காய்கறிங்க எடுக்குது, பழங்கள் சொல்லி எல்லாம் வாங்குறதுலையும் எல்லாமே பர்ஃபெக்டாக. அதனால் விட்டுட்டு அவங்களே எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. நம்ம கொஞ்சம் கூட சும்மானாலும் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட வேலை. அவங்களே ட்ராலியெல்லாம் தள்ளிட்டு போயிட்டாங்க. பசி எடுத்தால் நீ அதில் எல்லாத்தையும் மறந்துடும்ன்ற மாதிரி ஃபியூஸ் ஒன்று வாங்கிட்டு ஆளுக்கு பாதி சாப்பிட்டுட்டு அப்புறம் போத்தீஸ் கிளம்பிட்டோம். அங்கே வாங்க சரணா ஸ்டோரில் வாங்கினதெல்லாம் சரணா ஸ்டோர்லேயே டோக்கன் போட்டு வச்சுட்டு போத்தீஸ் கிளம்பி போயிட்டோம். அங்கே வந்து புடவை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு உள்ளே போனோம். அங்கே போன விநாயகருக்கு ஒரு கும்பிடு ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா எஸ்கலேட்டரில் போயிட்டு புடவை எடுக்க போனோம். போன உடனே எடுத்துட்டோம். 5:45 6 மணிக்கிட்டே இருக்கும். உள்ளே போனதும் தெரில, எடுத்ததும் தெரில. மணி 6:15 6:30க்கெல்லாம் வெளியே வந்துட்டோம். வந்து கொஞ்சம் அதுக்கப்புறமா போத்தீஸ்லேயே கொஞ்சம் நாட்டு சக்கரெலாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். சரணா ஸ்டோரில் வந்து டோக்கன் கொடுத்துரு எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பணும். பல்லாவரத்தில் கொண்டாந்து ஹஸ்பண்ட் ஒரு கடையில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா ஐயர் சாமாவுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாயம்மா கொஞ்ச நேரம் பேசியிருந்தாங்க. அவங்க கூட பேசிட்டு வந்து நாங்களும் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரும்போது மணி 8:30 ஆயிடுச்சு. இனிமேல் தான் எல்லா வேலையும் செய்யணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. என்ன வாங்கணும்னு தெரில, அவ்வளோ வாங்கிட்டோம், அவ்வளோ செலவாயிடுச்சு. என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.